மேம் இப்ப சிவராத்திரின்னு சொல்லும்போது, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி மலை ஞாபகம் வரும், பர்வதமலை ஞாபகம் வரும், திருவண்ணாமலை ஞாபகம் வரும். இந்த மாரி பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு நம்ம போகணும்னு ஆசைப்படுவோம். சில பேரால போவே முடியாது. பொருளாதார ரீதியாவோ, இல்ல ஏதாவது உடம்பு சரியில்லாம வீட்ல இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளால போ முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தீர்வா இருக்கும் மேம்? மொத விஷயம், சிவன் ராத்திரி அன்னைக்கு இந்த திருத்தலத்துக்கு தான் போயாகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஓ! குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணுன்ற கட்டாயமும் இல்ல. குலதெய்வம் கோவில்னா, அது அந்த குடும்பத்துல சொல்லுவாங்க. இந்த ம். ஒரு நாளாவது குலதெய்வ வழிபாடுன்னு இருந்ததுன்னா, அத நம்ம கடைப்பிடிக்கணும். என்ன ம். பொறுத்தவரைக்கும், அந்த ஒரு நாள கூட நீ கடைப்பிடிக்க முடியாம அப்படி ஒண்ணும் பெரிய பிஸியாலாம் யாரும் இருந்திரல. உண்மதான். உண்ம. முடிஞ்ச வரைக்கும் பிசிக்கலா போயி, ரொம்ப வயது முதிர்ந்துருச்சு, ரொம்ப மூப்பாயிடுச்சு, படுக்கைய விட்டு நகர முடியலங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. முடிந்த வரைக்கும் நம்ம பயணம் பண்ணி அங்க போகுறதுங்கிறது, அந்த குல வழிபாடு இருக்குன்னா, அதுல போய் ஆகணும். அத நான் மாற்று சொல்லவே மாட்டேன். ஆனால் சிவன் ராத்திரி அன்னைக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி திருவண்ணாமலை தான் போய் ஆகணும், பர்வதமலை தான் போய் ஆகணும். நான் வந்து இங்க போய் இவ்ளோ 1000 அடி ஏறிட்டு வந்தேன். இத்தன அடி சுத்திட்டு வந்தேன். முடிஞ்சா போகலாம். அது வேற. ஆனால் அந்த நாள்ல இந்த இடத்துக்கு தான் போகணுங்கிறத தாண்டி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சிவாலயம் ம். அல்லது ஒரு முருகன் கோவிலா கூட இருக்கலாம். விநாயகர் எல்லார் விநாயகரா பக்கமும் விநாயகர் இருக்கலாம். இருப்பாரு. நீங்க புண்ணியம் சம்பாதிக்கணும், இறைவனுடைய அருளை பெறணும்னு சொன்னா, ஒரு திருக்கோவில் கூட விளக்கெரியாமலே இல்லைன்னு ஆக்கினால் தான் சரியா இருக்கும். ம். நீங்க பெரிய கோயில்ல போய் தீபம் ஏத்துனா மகிழ்ச்சி, சந்தோஷம். வழிபாடு நல்லா செய்றீங்க. ஆசீர்வாதம், இறைவனுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கட்டும். ஆனால் அத விட பெரிய புண்ணியம் என்னன்னா, ஏதோ ஒரு திருக்கோவில் பாழடைஞ்சு கிடக்கு, குப்பை கூளமா இருக்குன்னா, அங்க போயி அத சுத்தம் செஞ்சுட்டு, ஒரே ஒரு தீபம். நீங்க பெருசா லட்சக்கணக்குல செலவு பண்ணி அபிஷேகம் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். ஆனால் முடியாதவர்கள், குறைந்தபட்சம் ஒரே ஒரு குடத்துலயாவது தண்ணீர் எடுத்துட்டு போய் அங்க அபிஷேகம் செய்யறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம். நிச்சயமா. எந்த கோவில் பாழடைஞ்சிருக்கோ, அந்த கோவிலை புனரமைப்பதற்கு நம்மால முடிந்த உதவியை, அந்த முயற்சியை செய்யலாம். இது நான் சொல்லல. காஞ்சி மகா பெரியவர் சொன்ன பரிகாரம்.